வணக்கம் தலைவா. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீட்டு வசதி வாரியம் எல்லா பேருக்குமே தெரியும். ஸோ இந்த நேஷனல் போர்ட் கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 விதமான வேலைவாய்ப்புகள். அதுல போஸ்ட் லைக் எக்ஸாம்பிள் ஜேஇ, ஜென்ரல் மேனேஜர் இந்த மாதிரி நிறைய போஸ்ட் வந்திருக்கு. பேசிக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12th வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு மேலே எனி டிகிரி, அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி என்ன முடிச்சாலுமே ஓகே தான். ஒரு பதவிக்கு ஏற்ற மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. இதில் என்னென்ன பதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிரப்ப போகிறாங்க. ஸோ அதில் வந்து 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பீப்புளுமே எலிஜிபிளான்னு கேட்டால் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏஜ் லிமிட் மட்டும் சூட்டபிள் ஆகுது அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இதில் வந்து எக்ஸாம் பேட்டர்னாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் இன்டர்வியூவாக இருக்கட்டும், அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் மெயினாக ஃபீஸ் இருக்கா இல்லையா இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துலாம். ஸோ இது எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காகவும் மெயினாக இதில் போட்டிருக்கக்கூடிய சேலரியாக இருக்கட்டும், டீட்டெயிலாக இருக்கட்டும், எல்லாமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஸில் தான் போகிறோம். சேலரியும் கூட அப்ராக்ஸாக தான் நம்ம வந்து மென்ஷனும் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் அஸ் யூஷுவல் எப்பயும் போல உங்களுக்கான நம்ம வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணக்கூடிய பேஜ்குள்ளே நீங்கள் டேரெக்டாக வந்துடலாம். ஸோ அதிலிருந்து நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்பிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வீட்டு வசதி வாரியம் அப்படின்ற சொல்கிறோம், அதே மாதிரிக்கே சென்ட்ரல் அதாவது வந்து நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹவுசிங் போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஸோ ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து மார்ச் 6 வந்து கடைசி தேதி. அதுக்குள்ளே நீங்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான வேலைன்னு கேட்டால் ஆமாம், நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான். ஸோ மார்ச் 6லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் டைமிங் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் வந்து இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், டெக்னிக்கல் சார்ந்து படிச்சிருக்கக்கூடிய கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து டேரக்ட் அப்ளை லிங்க் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்குது, அஃபிஷியல் கரியர் பேஜ் லிங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தொட்டு தாராளமாக அந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது மெயினாக நீங்கள் வந்து HR வேலைகளுக்கு ட்ரை பண்ணாலும் இருக்குது. அதே மாதிரிக்கு இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்படின்னாலும் இருக்குது. சிவிலோ, ஐடி, சிஎஸ்ஓ, எலக்ட்ரானிக்கலோ, மெக்கோ, நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் முடிச்சினாலுமே உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நீங்கள் வந்து டிகிரி அப்படி இல்லைனா டிப்ளமோ நீங்கள் முடிச்சாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இல்லை 12th ஈக்குவலண்ட் வந்து முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து பேசிக்கான இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் தெரியும் அப்படின்னாலும் சில குறிப்பிட்ட வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா வேலைகளுக்கான ஏஜ் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு வந்து ஸ்டார்டிங். ஓகே, ஸோ 21 வயசுல இருந்து நீங்கள் கிராஜுவேஷன் அசிஸ்டன்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா 28, அசிஸ்டன்ட் மேனேஜருக்குனா 30, டெப்டி மேனேஜருக்கு 33, ஜென்ரல் மேனேஜருக்கு 54 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜ் கேட்டகிரியுமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ப்ளஸ் இது போக அஸ் பெர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஷனும் இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பிசி, டிஎன்சி, எம்பிசி கேட்டகரி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓபிசியாக கன்சிடர் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் எல்லா வேலைகளுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஓபி சர்டிஃபிகேட் கட்டாயமாக முக்கியம். ஸோ அப்படி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா 3 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஷன் தரப்படும். இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஓபி சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படாது. நீங்கள் நார்மல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஷன் அப்படின்றது கொடுக்கப்படுது. ஓகே, ஸோ அப்படின்ற பார்க்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலைகளுக்கு 28 இருக்கின்ற இடத்துல ஓபிசி அப்ளை பண்ணீங்கன்னா 31, எஸ்சிஎஸ்டி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 33 வயசு வரைக்கும் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேலரி. ஓகேங்களா, ஸோ ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற மணிக்கே சேலரி அப்படின்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்ராக்ஸாக நான் சொன்ன மணிக்கே வந்து 27K தான் ஸ்டார்டிங் வந்து ஆகுது. அது போக ஒரு வேலை வாய்ப்புகளுமே சேலரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அது நீங்கள் போக போகமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்களுக்கான சேலரி வந்து கூடும். ப்ளஸ் இது போக வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது கவர்மெண்ட் ஜாப்ல. அந்த அடிஷ்னல் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் டியரன்ஸ் அலோன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸு, பென்ஷன் பெனிஃபிட்டு, ட்ராவல் அலோன்ஸு, ஜாப் செக்யூரிட்டி ப்ளஸ் அது போக ப்ரொமோஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ உங்களுக்கு அலோன்ஸ் அப்படின்றது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 விதமான அலோன்ஸ் அப்படின்றது தரப்படுது. இந்த 5 விதமான அலோன்ஸுமே சேலரி போக, அதாவது ஓகே சேலரி இல்லாமல் தனியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இது மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5500 இருந்து 4500 வரைக்கும் இருக்கும். அது வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ சென்னை மணி மெட்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெயின் சீட்டில் வேலை
வாங்குறீங்க அப்படின்னா அப்ராக்ஸா உங்களுக்கு வந்து 5500 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதே நீங்க வந்து செகண்ட் கேட்டகரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூரல், அர்பன் பிளஸ் வந்து பஞ்சாயத்து இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு வேலைகள் கிடைக்குது அப்படின்னா ரூ. 4,000லேருந்து ரூ. 4,500 வரைக்கும் இருக்கும். ஸோ அது கிடைக்கிற பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்து அந்த அலோன்ஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகும். பட் இது எல்லாமே ஜென்ரல் எல்லாத்துக்குமே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் ப்ராசஸ். இது வந்து எந்த லெவலில் வந்து இருக்கும் செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் மெயினாக ஆன்லைனில் அப்ளை வந்து பண்ணணும். மெயின் விஷயம் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸில் ஒரு டெஸ்ட் வந்து வைப்பாங்க எல்லா பேருக்குமே. அந்த டெஸ்ட்டில் பாஸ் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியருக்காக இருக்கட்டும், கிராஜுவேஷனுக்காக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வந்து இன்டர்வியூ கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். ப்ளஸ் மேனேஜர் லெவல்லையோ சீனியர் லெவல்லையோ இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இன்டர்வியூவும் ப்ளஸ் வந்து எக்ஸாமும் இருக்குது. கிராஜுவேஷன் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் இருக்குது, இன்டர்வியூ போஸ்ட்டும் இருக்குது. மாஸ்டர் டிகிரி மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இன்டர்வியூ எக்ஸாம் ரெண்டுமே இருக்குது. சிங்கிள் டிகிரியில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும் தான் இருக்குது. இன்டர்வியூ அப்படின்றது எதுவுமே கிடையவே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டால் ஆமாம், ஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிபி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் நார்மலாகவே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்குள்ளே வரீங்க, நீங்கள் ஒரு பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் உங்களுக்கான ஃபீஸ் வந்து ரூ. 1000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஜிபேயோ, ஃபோன்பேயோ ப்ளஸ் வந்து கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டோ எப்படி வேணாலுமே நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கான ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி தேதி அப்படின்றது ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்துருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் வந்து முழுசாக வந்து ஒரு 60 கிட்ட வந்து டைம் வந்துருக்கு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். மெயினாக அப்ளை பண்ணும்போது நீங்கள் நார்மலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமான எஸ்எஸ்சிக்கோ இல்லை நீங்கள் வந்து எந்த எக்ஸாம் பேங்க்குக்கோ அப்ளை பண்ணிங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும், ஏஜ் ப்ரூஃப் இருக்கணும், ஐடி ப்ரூஃப் இருக்கணும், ப்ளஸ் அது போக சிக்னேச்சர், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான், அதுவுமே அவங்க இஃப் ரெக்வயர்ட் இருந்தால் மட்டும்தான் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா நம்ம வந்து விட்டுலாம், தேவை கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த வீட்டு வசதி வாரியம் சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்டில் விட்டுருக்கக்கூடிய வேலைகள். ஓகே, அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க் தெரியுது பார்த்தீங்களா, அதை வந்து டச் வந்து பண்ணுங்க. ஓகே, நீங்க அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். இதுலயுமே கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் தெரியும். ஸோ இதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15, 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற சேம் பிளேஸ்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நீங்க டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோமே, ஆட்டோமேட்டிக்கா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ஒரு பேஜ் இப்போ கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா, நான் இப்போ அதை டச் பண்ணுறேன். இப்போ இந்த வேலைகளுக்கான NBCC அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் டிபார்ட்டோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ நம்ம இதில் இருந்து தான் அப்ளை வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் வந்துட்டேன். இங்கே வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. அலௌன்ஸ் பண்ண தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி அப்படின்ற போட்டு உங்களுக்கான டேட்டிங் டைம், அதாவது வந்து ஏப்ரல் 5 தான் கடைசி தேதி, அதுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்ற எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. அந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே டவுன்லோட் வந்து ஆயிடும். ஓகே, எங்கே ப்ரோ நான் வந்து அப்ளை வந்து பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். இங்கே வந்து உங்களுக்கு அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்து ஷோ ஆகும். எப்போ ஷோ ஆகும்னா மார்ச் 5ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அன்னையிலேருந்து சரியாக ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 நாள். ஸோ நான் உங்களுக்கு ஒரு 8 நாளைக்கு முன்னாடியே இன்டிமேஷன் வந்து கொடுத்துட்டேன். நான் நிறைய பேர் மறக்கிறதுக்கு சான்சஸ் வந்துருக்கு. ஏன்னா இது வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலை தான். நம்ம மெயினாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுக்குற வேலைகள் தான் நிறையா பார்க்குறோம், அப்ளை பண்ணுறோம். சேம் சென்ட்ரல்லையுமே வந்து நல்ல நல்ல வேலைவாய்ப்புகள் நிறையா கொடுக்குறாங்க. பட் அது நிறையா பேருக்கு தெரியறதும் இல்லை. ஸோ அந்த கவலை நீங்கள் விட்டுருங்க. அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்துடுறேன். ஜஸ்ட் நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணி இந்த மாதிரி ஜாப்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் நேற்று கூட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மெயினாக வந்து ஃபீஸ் கேட்டகரி இல்லாத மாதிரியான ஒரு வேலைவாய்ப்புகள் வந்து பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஜாப்ஸுக்கும் ட்ரை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பல்காக வந்து ஒரு 2000 வேகன்சிஸ் கிட்ட வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த ஒரு நல்ல சூப்பரான தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். வேறு டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரிக்கே சூப்பரான செம்மையான வீடியோ வந்து பார்க்குறேன்.